தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். அப்போது சட்டப்பேரவை மேசை, மைக், இருக்கைகள் என்று மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முன்னேற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் கோவி செழியன், அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருவதாகவும், பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக ரூபாய் 4000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 19.34 லட்சம் மாணவர்களுக்கு பயனளித்துள்ளதாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் 4% இடஒதுக்கீடு மற்றும் பதவி உயர்வுகளில் முன்னுரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விவசாயத்துறைக்கான பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கலின் போது முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் பங்கேற்றார். தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் 98வது வாரிய கூட்டம் தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கூட்டரங்கில் மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அவர்கள், கன்னியாகுமரிக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் வசதிகளை மேம்படுத்துவதற்காக புதிதாக 3 படகுகள் வாங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு, இதில் பெருந்தலைவர் காமராசர் என்று பெயரிடப்பட்ட படகு கட்டுமான பணிகள் விரைவில் நிறைவடைய உள்ளதாகவும், 3/2/2026 அன்று கட்டுமான பணிகள் நடைபெறும் கோவாவிற்கு சென்று இப்பணிகளை கள ஆய்வு செய்து படகின் கட்டுமான பணிகளை விரைவாக நிறைவு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் நிகழ்வில் கேள்வி பதில் நேரத்தில் ஆம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், ஆம்பூர் சாலை 43 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாநில சாலை என்றும் 11 கோடி மதிப்பீட்டில் 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு அகலப்படுத்தப்பட்ட சாலையாக இருப்பதாகவும், 2 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மேம்படுத்தும் பணி நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் பணிக்கு திமுக ஆட்சிக்கு வந்த முதலே 5.50 கோடி நிதி ஒதுக்கினோம் என்றும், ஆனால் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இடத்தை கையகப்படுத்தி 66 கோடி ரூபாய் இந்த பணிக்காக ஒதுக்கியுள்ளதாகவும், விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்தார். இதேபோல் ஸ்ரீபெரும்புத்தூர் MLA செல்வ பெருந்தகை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், ஒரகடம் பகுதியில் மிகுந்த தொழிற்சாலைகள் இருப்பதாகவும், காஞ்சிபுரத்திலிருந்து வண்டலூர் செல்லும் சாலைகள் பழுதடைந்து இருந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். படப்பையில் பாலத்தை கட்டி அதனை திறந்து வைத்துள்ளோம் என்றும், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்ள சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றார். நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம், அந்த பகுதியில் தான், அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படிதான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று, படப்பையில ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அவருடைய திருக்கரத்தாலே அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால இப்ப அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்றோம். தேர்தல் அறிவிச்சா அடுத்த நிதியாண்டு தான் செய்யும். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், கு. பிச்சாண்டி, ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம்,
கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் எழுப்பிய வினாக்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பதிலளித்தார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் நிகழ்வில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்தை இணைக்கும் போலூர் ஆலங்காயம் வானம்பாடி சாலை 82 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மாநில சாலை என்றும், அதில் 57 கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலும் மீதமுள்ளது திருப்பத்தூரிலும் வரும் என்றும், 21 கிலோமீட்டர் அகலப்படுத்தி சாலை நல்ல நிலையில் உள்ளதாகவும், 6 கிலோமீட்டர் வனத்துறை கீழ் உள்ளதால் அதற்கு ஒப்புதல் சான்றிதழ் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு பெற்று 6 கிலோமீட்டர் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் ரயில்வே பாலம் கட்டுவது முக்கியம் என்றும், ரயில்வே பாலம் கட்ட சாத்தியக்கூறு இருந்தால் 32 கோடியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருவதாகவும், அதற்கு பிறகு அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் நிகழ்ச்சி கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக அறிவாலயம் வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்து பூங்கொத்து கொடுத்து திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் கே.என். நேரு ஆகியோருடன் அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். மேலும் அமைச்சர் கோவி செழியன், டி.கே.எஸ். இளங்கோவன், பூச்சி முருகன், தேமுதிக பொருளாளர் சுதீஷ், அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோரும் உடனிருந்தனர். தேமுதிக கட்சியின் செய்தி தொடர்பாளரும் பிரபல நடிகருமான மீசை ராஜேந்திரன் அவர்களின் புதல்வி திருமண வரவேற்பு விழா சென்னையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார். இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் மணமக்களின் குடும்பத்தினர் உடனிருந்தனர். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரையாற்றினார். குறிப்பாக 2025-26 ஆண்டுக்கான இறுதி துணை மதிப்பீடுகளை முன்வைத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலளித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் பங்கேற்றார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் தமுக முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரையில் 213 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் மற்றும் திருமங்கலம் கள்ளிக்குடி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவிற்கு மாற்றாக 38 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை மேம்பாலம் ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் தொகுதி உடன்பாடு தொடர்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட அக்கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் கழக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு, அமைச்சர் KN நேரு, திருச்சி சிவா, R ஆசா, RS பாரதி, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கழக உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினருமான ஏவ வேலு அவர்களும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார். முன்னதாக சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட அமைக்கப்பட்ட திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான குழுவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.